ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे प्रविश्य वासमां प्रसप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्नः अन्यां सहस्रचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्मात् पुरुभूतवैरिबलवन्मातङ्गमाद्यद्घट कुम्भोच्चान्द्रिविपाटनानि कपटुप्रत्येकवज्रायुधाः श्रीमत्कण्ठीरवास्य प्रदसुनकरा धारिधारातिदूरप्रत्वस्तत्त्वान्तशान्तप्रवतनमनसः भाविता भूरिभागैः நமஸ்காரம். ஸோ இன்று விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்ற கிரந்தத்துல இருந்து நம்ம 3 முக்கியமான நாமங்களுடைய அர்த்தங்களை பார்க்க போறோம். ஸோ இதுல எத்தனை பேர் ரெகுலரா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நீங்க எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம தினசரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 146 நாமங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க அப்படின்னா நமக்கும் ஹேதுவா இருக்கும் இதை நம்ம கண்டினியூ பண்றதுக்கு. எல்லாருக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கறதுல, அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு நமக்கு ஆரம்பிக்கும். ஹேண்ட் ரைஸ் பண்ணா நீங்க போதும். யாரெல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் இந்த கிளாஸை ரெகுலரா கேட்டுட்டு இருக்கீங்களோ ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. யூ பேட்ச் ஆனாலும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப பிரசித்தமானது இல்லையா? எல்லாரும் அது கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சவுத் இந்தியால. ஓகே, ஆக்சுவலா நான் ஏற்கனவே வந்து இது விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது எங்க டெம்பிள்லயே வந்து கிளாஸ் கொடுத்து தனித்தனி நாமமா நம்ம வந்து அதை கட் பண்ணி எல்லாமே இதுல போட்டிருக்கேன். என்னுடைய யூடியூப் பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம். நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு அதை நீங்க கேட்டுக்கலாம். ஃப்ரீயா இருக்கும்போது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கேட்டுக்க அப்படின்னாலுமே. சரி, இனி நான் பார்க்கக்கூடிய நாமம் அடுத்த நாமம் என்ன அப்படின்னா அனகஹா பேர். பகவானுக்கு பேர் அனகஹா அப்படின்னா எந்த விதமான தோஷமற்றவன் அப்படின்னு அர்த்தம். நான் நேத்து போன வகுப்புல பார்த்திருந்தோம். பகவானுக்கு ஜெகதாதிஜஹா அப்படின்னு ஒரு பேர் கொடுத்திருந்தாங்க. இந்த ஜெகதாதிஜஹா அப்படின்ற இந்த நாமானது 146வது நாமம் நினைக்கிறேன். 146ல இருந்து 152 நாமம் வரைக்கும் நமக்கு மும்மூர்த்திகள்ல இருக்கக்கூடிய விஷ்ணுவை குறிக்கக்கூடிய நாமங்கள் அப்படிங்கிற விளக்கத்தை பராசர பட்டர் கொடுத்திருந்தார். அதுல ஜெகத் ஆதிஜஹா இந்த ஜெகத்தினுடைய ஆரம்பத்துல தோன்றியவன் அப்படின்ற நாமத்தை கொடுத்திருந்தார். ஜெகத்தினுடைய ஆரம்பத்துல தோன்றியவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பௌதிக பிரபஞ்சம் உருவாக்கப்படும் பொழுது அதுல ஒரு விஷ்ணு வரார். பகவான் நாராயணன் என்னைக்குமே இருக்கார், அவர் தோன்றுவது கிடையாது. இருந்தாலும் எப்படி தினமும் சூரியன் தோன்றி மறைகின்றதோ இப்ப சூரியன் தோன்றி இருக்கு இல்லையா? சோ சூரியன் தோன்றியாச்சு, சூரியன் உதயம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். சூரிய உதயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் எப்பதான் இருந்துட்டு இருக்கு. அது போல விஷ்ணு எப்ப இருந்துட்டு தான் இருக்கார். பட் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் போது அவர் என்ன பண்றாரு? வேற ஒரு ரூபத்துல இங்க விஷ்ணு அப்படின்ற மும்மூர்த்திகள்ல ஒருத்தரா வரார். ஜெகதாதிஜஹா அப்படின்னு நாமத்தை பார்த்தோம். சரி, அதுக்கு அடுத்தது இப்ப அனகஹா அப்படின்னு ஒரு நாமத்தை சொல்றாங்க. அனகஹானா என்னது? ஒருவேளை பகவான் இந்த மும்மூர்த்திகளுக்குள்ள வரும் பொழுது அவருக்கு ஏதாவது இந்த மும்மூர்த்திகளுடைய தோஷம் ஏதாவது ஒட்டிக்குமா? அதாவது சிவனை போல இல்ல பிரம்மாவை போல முக்குணங்கள் ஏதாவது அவரை வந்து பாதிக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி யாருக்காவது வரலாம். இந்த கேள்வியானது என்கிட்ட கேட்டாங்க. நான் வந்து முதல் முறையா ஒரு பாகவதம் கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தேன் டெம்பிள்ல. எனக்கு எந்த டெம்பிள் ஞாபகம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதான். அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுக்கும்போது நான் இந்த மும்மூர்த்திகளை பத்தி பேசிட்டு இருந்தேன்.
பகவான் வந்து எப்படி சத்துவகுணத்துக்கு அதிபதியா இருக்காரு, அதுக்கப்புறம் எப்படி வந்து ரஜோகுணத்துக்கு பிரம்ம அதிபதியா இருக்காரு, அதுக்கப்புறம் எப்படி தமோ குணத்துக்கு சிவபெருமான் அதிபதியா இருக்காரு அப்படின்ற விஷயம் எல்லாம் நானு பேசிட்டு இருந்தேன். இப்ப பேசிட்டு இருக்கும்போது கடைசியில கிளாஸ் கேட்கும்போது சுபாத்மா அப்படின்ட்டு ஒரு டிவோட்டி இருக்காரு. அவர்ட்ட கேட்டாரு. அப்ப பகவான் வந்து சத்துவகுணத்துல இருக்காரா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா ரஜோகுணத்துல வந்து பிரம்மா இருக்கார், அவர் படைக்கிறார். தமோ குணத்துல ருத்தன் இருக்கார், அவர் அழிக்கிறார். அப்ப பகவான் சத்துவகுணத்துல இருக்காரா? அப்ப பகவானுக்கும் முக்குணங்கள் ஒட்டிக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டார். அப்ப நான் சிரிச்சிட்டு இருந்தேன். எனக்கு இன்னும் என்ன சொல்றதுன்னு தெரியல. பதில் தெரியல எனக்கு. ஆனா இன்னைக்கு நாமத்துல நமக்கு அதுக்கு பதில் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அனகா. நான் சொல்றது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 2007. இப்ப கிட்டத்தட்ட வந்து 19 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப கொடுத்த கிளாஸ் அது. அப்ப அனகா அப்படின்னு நாமத்துக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னா, பகவான் மும்மூர்த்திகளுக்குள்ள வந்தாலுமே கூட அந்த தோஷங்கள், முக்குணங்களுடைய தோஷங்கள் அவருக்கு ஒட்டவே ஒட்டாது அப்படின்ற விஷயத்த சொல்லிக் கொடுக்குறார். இதுல ஒரு சொல்லப்படுது. துவாசு பரண்ணா சகுஜா சகாய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுப்பரண துவாசுபரண சகுஜா சகாய அப்படின்றது ஒரு உபாக்கியானம். இந்த உபாக்கியானத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பிப்பல மரம் பிப்பல மரம் அப்படின்ற ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல பார்த்தோம் அப்படின்னா 2 பட்சிகள் உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுல ஒரு பட்சியானது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கு. இன்னொரு பட்சியானது என்ன பண்ணுது அப்படின்னா, பழத்தை சாப்பிடாம இருக்கு. எந்த கிளியானது, எந்த பறவையானது அந்த பழத்தை சாப்பிடுதோ, அது ரொம்ப இளைச்சு போயிட்டே இருக்கு. எந்த பறவையானது சாப்பிடாம வெறும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோ, அது நல்லா புஷ்டியா இருக்கு. அப்படின்ட்டு ஒரு உபாக்கியானம். இத கேட்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அது என்னது? பழம் சாப்பிட்டுட்டு இருந்தா ஒல்லியா எப்படி ஆவாங்க? பழம் சாப்பிடாம இருந்தா எப்படி குண்டா ஆவாங்க? அப்படின்னு கேள்வி. சோ அதுல அந்த பழம் அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கணும். அந்த மரம் அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கணும். அந்த 2 பறவைகள் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அந்த மரம் அப்படிங்கிறது தான் இந்த சரீரம். சோ இந்த சரீரம் அப்படின்ற இந்த மரத்துல 2 கிளிகள், 2 பறவைகள் உட்கார்ந்துட்டு இருக்கு. என்ன பறவைகள்? ஆத்மா, பரமாத்மா அப்படின்னு 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதயம் அப்படின்ற இதய கமலத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த உடல்ல நிறைய பலங்கள் உற்பத்தி பண்ணப்படுது. என்ன பலங்கள்? கர்ம பலங்கள் உற்பத்தி பண்ணப்படுது. ம். பாப புண்ணிய கர்ம பலங்கள் உற்பத்தி பண்ணப்படுது. இந்த கர்ம பலத்தை என்ன பண்றான்? அந்த ஜீவாத்மா அனுபவிச்சுட்டு இருக்கான். ஜீவாத்மா இப்படி அனுபவிப்பதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவன் இளைத்து போயிட்டே இருக்கான். மேலும் மேலும் வந்து ரொம்ப வீக் ஆயிட்டே இருக்கான். ஆனா பரமாத்மா மட்டும் என்ன பண்றது கிடையாது அப்படின்னா, இந்த பலத்தை உட்பது இல்ல. அவர் வெறும் சாட்சி மாத்திரமாக இருந்து கவனிச்சுட்டே இருக்கார். அதனால அவர் கர்ம பலம் அப்படிங்கிறது தொட்டது கிடையாது. அதனால அவர் எப்பயும் புஷ்டியா இருக்காரு அப்படின்ட்டு சொல்லப்படுது. சரி, இந்த உபாக்கியானத்துல இன்னும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த மாதிரி ஒரு உபாக்கியானம் வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதுவும் பறவை கதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன விஷயம் இது? சொல்லி கேட்கும் பொழுது, இந்த ஒரு பறவை இருக்கு இல்லையா? இது ஏன் பழம் சாப்பிடுது? இன்னொரு பறவைய பார்க்கிறதே கிடையாது. அந்த இன்னொரு பறவை என்ன பண்ணுது? இதையே பார்த்துட்டு இருக்கா. அந்த பரமாத்மா அப்படின்ற பறவையானது, இந்த ஜீவாத்மா அப்படின்ற பறவைய பார்த்துட்டே இருக்கு. ஆனா அந்த ஜீவாத்மா மட்டும் பரமாத்மாவை பார்ப்பதே கிடையாது. அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அங்க சொல்லப்படுது. சரி, இவங்க 2 பேரும் ஒருவேளை வேற வேற மரத்துல இருக்காங்களோ அப்படின்னா கிடையாது. ஒரே மரத்துல தான் இருக்காங்க. சரி, இவங்க 2 பேரும் வேற வேற ஜாதி பறவைகளா அப்படின்னா கிடையாது. ஒரே ஜாதி பறவைகள் தான். சரி, இவங்க 2 பேரும் வேற வேற கிளையில இருக்காங்களா அப்படின்னா கிளையில கிடையாது. சரி, இவங்க 2 பேருக்கு ஏதாவது சண்டையா? முன் விரோதமா? அதுவும் கிடையாது. இப்படி இருந்தும் இந்த கிளிகள் 2ம், இந்த பறவைகள் 2ம் பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த கர்ம வினைகள் அப்படிங்கிறது. அதுபோல நாம் எதுவரைக்கும் கர்ம வினைகளை அனுபவிச்சுட்டு இருக்கோமோ, பாப புண்ணியங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோமோ, அது வரைக்கும் நமக்கு பரமாத்மா தெரிய போறதே கிடையாது. கடவுள் நம்ம பார்க்க போறதே கிடையாது. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இடத்துல சொல்லப்படுது, அந்த ஜீவாத்மாவானவன் கர்ம வினைகளை தொடர்றதுனால அவன் அழுக்குப்படுறான். பரமாத்மாவுக்கு அழுக்கே ஒட்டுறது கிடையாது. அனகஹ அப்படின்னு நாமம். சோ பகவானுக்கு இன்னொரு அர்த்தம் இதுக்கு அந்த அனகஹ அப்படின்னு நாமத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகவானுக்கு யாரும் கெட்ட பெயரை கொண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு அர்த்தத்தையும் கொடுக்குறாங்க. அனகஹ அப்படின்னா கெட்ட பெயரே இல்லாதவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். பொதுவா நம்ம வீட்ல சின்ன பசங்களா இருக்கும்போது சொல்லுவாங்க.
நல்ல பேர் வாங்கணும்ப்பா எல்லார்கிட்டயும். கெட்ட பேர் வாங்குறது ரொம்ப ஈஸிப்பா எல்லாருக்கும். சீக்கிரமா கெட்டவன் சொல்லிருவாங்க. ஆனா நல்லவன் சொல்றதுக்கு நெறைய நாள் ஆகும். ஒருத்தன் பேர் எடுக்கறதுக்கு. ஒருத்தன் உன்ன அயோக்கிய பையன்னு சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி. ஆனா ரொம்ப நல்லவன் சார் அவர். ரொம்ப உத்தமமான சார். அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். என்ன காரணம்? அப்படின்னா, அவங்க பக்தர்கள் இருக்காங்க இல்லையா? சோ பக்தர்கள் என்ன பண்ணிருவாங்க? பகவானுக்கு என்னதான் தோஷம் இருந்தாலும் அதையே அதுதான் அப்படிப்பட்ட பக்தர்கள் இருக்கனால பகவானுக்கு என்னைக்கும் நல்ல பேர் தான். பகவானுக்கு என்னைக்குமே அ ஏறுமுகம் தான். அப்ப இதற்கு நெறைய உதாரணங்களா நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. நீங்க ருக்மிணி சம்வாதம் பார்த்தீங்க அப்டின்னா, கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் நடந்த சம்வாதம் பார்த்தீங்க அப்டின்னா, அதுல எப்படி வந்து ருக்மிணி அ கிருஷ்ணர வந்து கிருஷ்ணர் முதல்ல அத திட்டிப்பாரு. ம். "என்ன போய் நீ கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன போய் நீ கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்படிப்பட்டவன போய் நீ கல்யாணம் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, தன்ன திட்டி திட்டி பேசிப்பார். ஆனா என்ன பண்ணுவா ருக்மிணி அதையே மாற்றி அவர புகழ்ந்து பேச ஆரம்பிப்பா. அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான உரையாடலா இருக்கும். நீங்க படிச்சு பார்க்கலாம். என்னுடைய கிளாஸ்லயும் இருக்கு. கேட்டு பாருங்க. சோ இந்த மாரி நம்ம என்ன பண்ணணும், என்னைக்குமே கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்ல இருந்து சாஸ்திரத்த படிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் நமக்கு சாஸ்திரம் படிக்கல இன்ட்ரெஸ்ட்டே பிடிக்கும். இல்ல தூக்கமா வந்துரும். அதேபோல ஆண்டாள பத்தி பேசும்பொழுது, ஆண்டாள் வந்து தன்னுடைய திருப்பாவையில சொல்றா, "ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி" அப்படின்னு சொல்றா. சரி இதுல ஓங்கி உலகளந்த பெயர் பாடி, ஓங்கி உலகளந்தவனை பெயர் பாடின்னு சொல்லலாம்ல. ஓங்கி உலகளந்தவன்னா யாரு? வாமனன். திருவிக்கிரமனா என்ன பண்ணான்? உலகத்தை அளந்தான். திருவிக்கிரமன் உலகத்தை அளந்தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்ன பண்றா? அதுக்கு ஒரு பேர் வேற குடுக்குறா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி அப்படின்னு சொல்றா. அந்த திரிவிக்ரமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உத்தமானவன் அப்படின்னு சொல்றா. ஏன் திரிவிக்ரமன் உத்தமன் அப்படின்னு சொல்றா அப்படின்னா, ஏன்னா நெறைய பேர் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க திரிவிக்ரமன. "ஏய்யா நீ வந்தது வாமனனா குள்ளையா வந்த. வந்தவன் என்ன பண்ணுவான்? அந்த குள்ளமா இருக்கும்போது அந்த கால்ல தான் நீ வந்து அடி கேட்டு வாங்கியிருக்கணும். நிலத்த கேட்டு வாங்கியிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ணிட்ட? ஏமாத்தி ரொம்ப உயர்ந்து பெரியவனா வளர்ந்துட்டு, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிருக்க? அளந்து வாங்கிட்ட. சரி ஏமாத்துற வேலை இல்லையா நீ? இப்படி ஏமாத்தலாமா? அ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்களாம்? பகவான திட்ட ஆரம்பிச்சுட்டாங்களாம். அப்படி திட்டுறதுனால, ஆண்டாள் வந்து உடனே அதுக்கு வக்காலத்து வாங்க வரா. சொல்றா, "எங்க எங்க ஹஸ்பண்ட திட்டாதீங்க. எங்க ஹஸ்பண்ட் அப்படிலாம் கிடையாது. எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவரு. அவரு உத்தமமானவர்" அப்படின்னு சொல்றா. எப்படிப்பட்ட உத்தமமானவர்? ஏம்மா அப்படி சொல்ற? சொல்லி வரும்போது, அவ சொல்றா, பொதுவா வந்து மனுஷங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். ஒரு சிலர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாரியே அப்படியே இருப்பாங்க. ஒரு சிலர் 1 மாசத்துக்கு முன்னாடி பார்த்திருப்போம். அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் இருப்பாங்க. நல்லா 4 சுத்தி ஏறி இருப்பாங்க. சீக்கிரமா அவங்களுக்கு வந்து வளர்ச்சி மாறிக்கிட்டே இருக்கும். அதுபோல அவ சொல்றா, "எங்க கணவருக்கு வந்து வளர்ச்சி ரொம்ப அதிகம். என்ன பண்ணிட்டாரு, கிடுகிடுன்னு வளர்ந்துட்டாரு. ஒரே நிமிஷத்துல." எப்படி வளர்ந்தாரு? அப்படின்னா, அங்க சொல்றா அவ, அவருக்கு ஏதாவது பூஸ்ட் காம்ப்ளன் ஏதாவது குடுத்தாங்களா? ஆமா, பெரிய பூஸ்ட் ஒண்ணு குடுத்தாங்க. என்ன பூஸ்ட் குடுத்தாங்க அப்படின்னா, அந்த அ அ பலிமகாராஜன் இருக்கான் இல்லையா? அந்த பலிமகாராஜன் என்ன பண்ணா? குடுத்தான் இல்லையா? பகவானுக்கு எல்லாத்தையும் நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தாரவாத்து குடுத்தான்ல்ல. பக்தியோட குடுத்தான். அவன் உண்மையில தாரவாத்து குடுக்குறேன்னு சொல்லி சொல்றத விட, சரணாகதி பண்ணான். முழு சரணாகதி. ஆத்ம நிவேதனம் அப்படின்ற முழு சரணாகதி பண்ணான். அந்த சரணாகதி அப்படின்ற விஷயமானது பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். போக்தா அப்படின்னு விஷயம் பார்த்தோம். பகவானுக்கு ஒரு நாமம் போக்தா, போக்கியம் அப்படின்னு விஷயம்லாம் பார்த்தோம். சோ பகவானுக்கு எது உணவு அப்படின்னா, பக்தர்களுடைய பக்தி தான் பகவானுக்கு உணவு. அ அப்ப நம்ம எந்த அளவுக்கு பக்தி பண்றோமோ, அந்த அளவுக்கு பலம் விஷ்ணுவர் பிரவர்த்ததாம். விஷ்ணுவுக்கு பலமே பக்தனுடைய பக்தி தானாம். அப்படி அவன் பக்தியோட குடுத்த உடனே, அவன் தார குடுத்தானோ இல்லையோ, தண்ணி அவன் வாமனனுடைய கையில பட்டதோ இல்லையோ, வாமனன் கிடுகிடுன்னு வளர்ந்துட்டாராம். திருவிக்கிரமனா வளர்ந்துட்டாராம். நான் என்னங்க பண்றது? எங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு? அவருக்கு வளர்ச்சி அதிகம். அதனால அவர திட்டாதீங்க. அவர் உத்தமன் தான். அதனால அவர் சீக்கிரம் அதே ஆள் தான். கொஞ்சம் வளர்ந்து என்ன பண்ணாரு அவரு? வளர்ந்துட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப பகவானுக்கு என்னதான் நடந்தாலும், அவருக்கு கெட்ட பெயர் யாரும் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சிசுபாலனுடைய உதாரணத்த சொல்றாங்க. சிசுபாலன் என்ன பண்றான் அப்படின்னா, பகவான திட்டுறான். "நீலாம் வந்து இடையன்டா நீ" அப்படின்னு சொல்லி திட்டுறான். "கோபாலன்டா நீ" அப்படின்னு சொல்லி திட்டுறான். "உனக்கெல்லாம் போய் மரியாதை வேணுமா?" அப்படின்னு சொல்லி திட்டுறான்.
உண்மையில கோபாலன் அப்படின்னா, கோ அப்படின்றது உலகம். பாலன் அப்படின்னா உலகத்தை காப்பவன். அப்ப என்ன தெரியுமா சொல்ல வரான்? ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனோம் அப்படின்னா, அவன் உலகத்தையே காப்பவன். அவனுக்கு போய் இந்த சின்ன ஒரு அரசவையில உட்காந்து வச்சு பூஜை பண்ணணுமா? அவனுக்கு பெரிய இடத்துல பூஜை பண்ண வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர உண்மையில அவன் என்ன பண்றான்? வஞ்ச புகழ்ச்சியனை போல புகழ்வதை போல தோன்றுது. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? ஆச்சாரியர்கள் நமக்கு விளக்கம் குடுக்குறாங்க. அதே போல குலபாம்சனா அப்படின்னு சொல்றாங்க. குலபாம்சனா குலத்தை கெடுக்க வந்தவனே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் திட்டுறான். குல கு ல லப ஆங்ஷன அப்படின்ட்டு அத மாத்தி சொல்லிட்டாரு. அப்படின்னா எவன் ஒருவன் நம்முடைய பாபங்களை போக்கக்கூடியவனா இருக்கானோ அவன் குலபாங்ஷன அப்படின்ட்டு மாத்தி சொன்னார். 3வது நாமம் என்ன 3வது என்ன சொல்ல திட்டுறான்? காக்கா நீ ஒரு காக்காடான்னு சொல்லி திட்டுறான். காக்கா என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாவது யஜ்யத்துக்கு பொருள் வச்சிருந்தோம் அப்படின்னா, கிடுகிடுன்னு ஓடி வந்து தூக்கிட்டு போயிடும். அது பேரு காக்கஹ அப்படின்னு சொல்றாரு. சோ, அந்த காக்கஹ அப்படின்னு நாமத்துக்கு இன்னொரு அர்த்தத்த கூட இருக்கு. அக்க அக்கஹ அப்படின்னு குடுக்குறார். அப்படின்னா, ம் தேவர்களுக்கு வைக்கப்பட்ட பொருளை பகவானுக்கு குடுக்கலாமா? அ தேவர்களுக்கு எச்சில் படுத்தப்பட்ட பொருளை பகவானுக்கு குடுக்கலாம். ஏன்னா, பகவான் முழுமுதற் கடவுள் இல்லையா? சோ, முழுமுதற் கடவுளுக்கு அவருக்கு முதல்ல நெய்வேத்தியம் பண்ணிட்டு தானே நம்ம தேவர்களுக்கு குடுக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? தேவர்களுக்கு வச்ச பூஜை சாமானத்த போய் பகவானுக்கு குடுக்குறீங்களே! அது நல்லதா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? உண்மையில பகவானாலும் அது உண்மையில அவரை புகழ தான் செய்யுமே தவிர, அவருக்கு அது எந்த வகையிலும் கெட்ட பெயரை உண்டு பண்ணாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதனால அவனுக்கு பேரு அனகஹா அப்படின்னு பேரு. சரி. அடுத்த நாமம் விஜயஹ அப்படின்னு பேர் குடுக்குறாரு. பகவானுக்கு அடுத்த நாமம் விஜயஹ. விஜயஹன்னா என்னது? வெற்றி. விஜய அப்படின்னாது வெற்றி. சோ இந்த 2 பேரையும் வெற்றி கொள்பவன் அப்படின்னு பேர் குடுக்குறார். அனகஹ விஜயோ ஜேதா. ஓகே. விஜயஹ. சோ விஜயஹ அப்படின்னா வெற்றி அப்படின்னு சொன்னோம். வெற்றி அப்படின்றது என்னது? அப்படின்னா, தான் வெற்றி பெறுகிறான் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. தான் யாரையெல்லாம் வெற்றி கொள்கிறானோ, அவர்களுக்கு வெற்றியை வழங்குகிறான் அப்படின்னு அர்த்தம் குடுக்குறார். எப்படி புரிஞ்சுக்கலாம்? சுக்ரீவன் என்ன பண்ணான்? வந்து பகவான் கிட்ட சரணாகதி பண்ணான். சரணாகதி பண்ண அவனுக்கு என்ன பண்ணான்? கிஷ்கிந்தைய எழுதி குடுத்துட்டான். அதே போல தான் கும்பகர்ணன் சாரி விபீஷணன். விபீஷணன் அத என்ன பண்றான்? பகவான் கிட்ட சரணாகதி பண்றான். சரணாகதி பண்ண அடுத்த க்ஷணமே என்ன பண்ணிட்டாரு? அவனுக்கு லங்கை எழுதி குடுத்துட்டாரு. சோ இங்க பகவான் கிட்ட சரணாகதி அப்படிங்கிறது, பகவான் நம்மளை வெற்றி கொள்கிறார் அப்படிங்கிறது, நம்மை கட்டுப்படுத்தி நம்மை அடிமைப்படுத்துவதற்காக கிடையாது. நம்மை உயர்த்துவதற்காக. நாம் பொதுவா நினைச்சிட்டு இருக்கோம், நம்மள யாராவது வெற்றி கொண்டுட்டாங்க அப்படின்னா, நாம அவங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துடுறோம். நம்மள அடிமையாக்கிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் பகவான பொறுத்தவரைக்கும் நாம அவரால வெற்றி கொள்ளப்பட்டோம். அவரால நாம கட்டுப்படுத்தப்படுறோம் அப்படின்னா, நாம் உண்மையில உயர்ந்த ஸ்தானத்தை அடைய போறோம் அப்படிங்கிறது அர்த்தம். சோ அப்படி விஜயஹா அப்படின்ற நாமத்திற்கு பகவானால நமக்கு வெற்றி அப்படின்னு சொல்றார். இதே விஷயத்த தான் ருத்ரகீதையில் ருத்ரன்னு சொல்றார். சிவபெருமான்னு சொல்றார். ஜிதாம் அப்படின்ற வார்த்தையோட ருத்ரகீதை ஆரம்பிக்கிறார். ஜிதாம் அப்படின்னு என்னது? பகவானுக்கு வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. நாமும் பொதுவா சொல்றது உண்டு இல்லையா? ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு ஜெய் அப்படின்னு சொல்றோம். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் அப்படின்னு சொல்றோம். வெற்றி வெற்றி ஜெயின் அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். சோ என்ன வெற்றி இங்க பகவானுக்கு என்ன வெற்றி ஏற்படுது? அவர் எங்கேயாவது தேர்தல்ல நின்னாரா? சோ தேர்தல்ல நம்ம சொல்லலாம். அவர் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லலாம். ஜெய்ன்னு சொல்லலாம். வரும்போது கிருஷ்ண பகவானுக்கு ஜெய் நம்ம ஏன் சொல்றோம்? இல்ல பிரபுபாதுக்கு ஜெய் ஏன் சொல்றோம்? அப்படின்னு கேட்கும் பொழுது, அதற்கு விளக்கம் குடுக்குறாங்க. பொதுவா சின்ன குழந்தைகளா இருக்கும்போது விளையாடுறது உண்டு. சின்ன குழந்தைங்க விளையாடுறது உண்டு. திருடன் போலீஸ் விளையாடுறது உண்டு. அதுல நெறைய திருடங்க இருப்பாங்க. ஒரே ஒரு போலீஸ் இருப்பான். அந்த போலீஸ் என்ன பண்ணுவான்? திருடங்கள தொரத்திக்கிட்டே போவான். தொரத்திட்டு போகும்போது, டக்குனு ஒரு திருடன புடிச்சிருவான். புடிச்ச உடனே எல்லாம் சொல்லுவாங்க. "நீ ஜெயிச்சுட்ட, நான் தோத்துட்டேன்." அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? போலீஸு வின்னு, அந்த திருடன் அவுட்டு. நான் வின்னு, நீ அவுட்டு அப்படின்னு சொல்றது உண்டு இல்லையா? அதுபோல இந்த பரமாத்மாவிற்கும், ஜீவாத்மாவிற்கும் நடுவுல இந்த விளையாட்டு போயிட்டே இருக்கு. என்ன விளையாட்டு? திருடன் போலீஸ் மாரி. ஜீவாத்மா என்ன பண்றான்? இந்த பரமாத்மா கிட்ட இருந்து ஓடிக்கிட்டே இருக்கான். பல பிறவிகளாக, பல சரீரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஓடிக்கிட்டே இருக்கான். பகவான் கிட்ட மாட்டாம ஓடிட்டு இருக்கான் ரொம்ப ஜாக்கிரதையா. பரமாத்மா விடுற பாடு கிடையாது. பரமாத்மா என்ன பண்றான்? தொடர்ந்து இவன எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே தொரத்திட்டே வர்றார். இப்படி ஓடிட்டே இருக்கும் பொழுது, அங்க ஒரு கட்டணம் ஏற்படுது. என்ன கட்டணம் அப்படின்னா,
பொதுவா வந்து திருடங்கள எப்படி கேட்ச் பண்ணும் அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க, அங்கங்க பேரிகேட்லாம் போட்டு செக் போஸ்ட் வச்சிருப்பாங்க. செக் போஸ்ட் வச்சு என்ன பண்ண திருடன புடிச்சிருவாங்க. அதுபோல இந்த திருடங்கள பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணாரு பகவான் செக் போஸ்ட் வச்சிருக்காராம். இந்த ஜீவாத்மாக்கள பிடிக்கிறதுக்கு. என்ன செக் போஸ்ட் அப்படின்னா, பக்த சங்கம் அப்படிங்கிற செக் போஸ்ட். எல்லா இடத்துலயும் பக்தர்கள் நிறுத்தி வச்சிருக்காரு பகவான் அங்கங்க. அ நம்ம சினிமா தியேட்டருக்கு போனாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, இல்ல ஏர்போர்ட்க்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, என்ன பண்றாங்க, அங்கங்க பக்தர்கள் நம்மள எங்கேயாவது பாத்துடுறாங்க. பாத்து நம்மளுக்கு ஏதாவது புஸ்தகம் குடுக்குறதோ, பிரசாதம் குடுக்குறதோ, இல்ல ரோட்டோரமா நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம். அங்க என்ன பண்றாங்க, ஹரிநாமம் பண்ணிட்டே போறாங்க. கீர்த்தனை பண்ணிட்டே போறாங்க. அந்த கீர்த்தனை கேட்கிறதும். இப்படி கேட்கறதன் மூலியமா என்ன ஆகுது, இந்த இந்த ஜீவாத்மாவானவன் அந்த பரமாத்மாவுடைய தொடர்புக்கு வர ஆரம்பிக்கிறான். அப்படி வரும்போது என்ன பண்றாரு, அந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவானவன் இந்த ஜீவாத்மாவ கேட்ச் பண்ணிறாரு. அப்ப புடிச்சிடறாரு இல்லையா? அந்த ஜீவாத்மாவ பரமாத்மா கேட்ச் பண்றாருல்ல. அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, பகவான் கிட்ட, "பகவானே நீ ஜெயிச்சுட்ட. நான் தோத்துட்டேன்." அப்படின்னு பகவான் கிட்ட நம்ம சொல்லணுமா? அ அப்ப பகவான் நம்மகிட்ட கேட்பாரு, "ஏன்பா நீ தோத்தா உனக்கு கஷ்டமா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "இல்ல சுவாமி, நான் தோத்தனால தான் உண்மையில எனக்கு சந்தோஷமா இருக்கு." ஒரு சில இடத்துல நம்ம தோத்தா தான் நம்ம சந்தோஷமா இருக்கும். நமக்கு பிரியமானவர்கள், நம்மை விட உயர்ந்தவர்கள், அவங்க கிட்ட தோற்கறதுல நாம கொஞ்சம் கூட வெட்கப்படவே கூடாது. ஏன்னா அவங்களால தோற்கடிக்கப்படுறோம் அப்படின்னா, நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த பகவான் கிட்ட நம்ம சொல்லணும், "அ கிருஷ்ணா, நான் இத்தன நாளா என்ன நினைச்சுட்டு இருந்தேன், சுதந்திரமா இருக்கிறது தான் சந்தோஷம். சுதந்திரமா இருக்கிறது தான் வந்து எனக்கு எல்லாமே நல்லதுன்னு நினைச்சுட்டு இருந்தேன். அ ஒரு உண்மையான சுதந்திரம் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப நான். உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது அனாதை போல சுத்திட்டு இருக்கிறது கிடையாது. உன்னுடைய கட்டுப்பாட்டுல, உன்னுடைய சேவையில இருக்கிறது தான் என்னோட உண்மையான சுதந்திரம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்." அப்படின்ட்டு அந்த பரமாத்மா கிட்ட ஜீவாத்மா சொல்றானாம். ஒரு குழந்தைய போல தான். ஒரு குழந்தைக்கு உண்மையான சுதந்திரம் என்ன? அப்படின்னா, அம்மா, அப்பா கிட்ட இருந்து ஓடி போறது கிடையாது. அந்த அம்மா, அப்பாவுடைய பாதுகாப்புல இருந்து, அவங்களுடைய சேவையில இருந்தான் அப்படின்னா, அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு தேவையானது எல்லாம் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. நல்ல பெற்றோர்களா இருந்தாங்க. பகவான் நல்ல பெற்றோரா இருக்கார். நல்ல அப்பா, அம்மாவா தான் இருக்கார். அவர் என்ன பண்றாரு? நமக்கு எல்லாம் குடுக்க தயாரா தான் இருக்காரு. நாம் அவர்கிட்ட போய் சேரணும். சரணாகதி பண்ணணும். பண்ணிட்டோம் அப்படின்னா, அவர் நமக்காக எல்லா பொறுப்பையும் எடுத்து பார்த்து தயாரா இருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பகவான் கிட்ட போய் நம்மள ஒப்படைச்சிடணும். கிருஷ்ணா, நான் உன்னை சேர்ந்தவன். நீ என்னுடைய பொறுப்ப எடுத்துக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுத்துடணும் அவர்கிட்ட. இது எங்க பார்க்கலாம் அப்படின்னா, அ அ ஈஷோபனிஷத் அப்படின்ற உபனிஷத்துல ஜீவாத்மா பகவான் கிட்ட வந்து அழுகுறான். பகவானே, எனக்கு இனிமேல் சுதந்திரத்த குடுக்காத நீ. ஏன்னா ஜீவாத்மா கெட்டு போறதுக்கே காரணம் என்ன? சுதந்திரம் தான். கொஞ்சம் சுதந்திரம் குடுத்திருக்கார் பகவான். இந்த ஜீவாத்மாவுக்கு சுதந்திரம் குடுத்து கொஞ்சம் புத்திய குடுத்திருக்கார். உனக்கு என்ன வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கோ சொல்லி குடுத்திருக்கார். அந்த ஜீவாத்மா என்ன பண்றான்? என்னைக்குமே பௌதிகத்த தான் சூஸ் பண்றான். ஆன்மீகத்த சூஸ் பண்றதே கிடையாது. இதுவே பகவானே பார்த்து அவன டக்குன்னு ஒரு சுதந்திரத்த குடுக்காம, "ஏய்! நீ பக்தி தான் செஞ்சாகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன விதிச்சார் அப்படின்னா, கண்டிப்பா ஜீவாத்மாவால தட்டவே முடியாது. அவன் பக்தி தான் பண்ணிட்டு இருப்பான். ஆனா பகவான் என்ன பண்றாரு? அப்படி ஒருத்தன ரோபோ மாரி வச்சுக்க பிடிக்கல அவருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரு? அவனுக்கு நம்ப கொஞ்சமாவது சுதந்திரத்த குடுத்து, கொஞ்சம் ஞானத்த குடுத்து, அவன வந்து என்ன பண்ண தானாக அவன் நம்ம கிட்ட வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் என்ன பண்ணியிருக்காரு? அவனுக்கு சுதந்திரம் குடுக்குறாரு. அப்ப அந்த ஜீவாத்மா அங்க ஈஷோபனிஷத்துல வந்து அழுகுறாரு. "எனக்கு நீ சுதந்திரம் தயவு செஞ்சு குடுக்காத. ஏன்னா நீ சுதந்திரம் குடுத்து, குடுத்து எங்கள கெடுத்து வச்சிருக்க. உண்மையில எனக்கு நீ சுதந்திரம் குடுக்காம இருந்திருந்தாவே, நான் எப்பயோ வந்து உன்கிட்ட வந்திருப்பேன். உன்னுடைய பக்திக்கு வந்திருப்பேன். என்னோட சுதந்திரத்த குடுக்காத. என்னோட சுதந்திரத்த எடுத்துரு." அப்ப என்ன பண்ணணும்? சுதந்திரத்த எடுக்கணும் அப்டின்னா, அவர் சொல்றாரு, "எனக்கு எது நல்லதோ அத நீ பண்ணு. சுதந்திரம் மட்டும் குடுக்காத. எனக்கு எது நல்லதுன்னு உனக்கு தெரியும் கண்டிப்பா. அந்த நல்லத மட்டும் எனக்கு பண்ணு போதும்." அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அங்க ஒரு ஜீவாத்மா பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடியதா அமையுது. அதுபோல நாமும் எப்ப வெற்றி பெறுவோம் வாழ்க்கையில அப்டின்னா, எப்ப நாம் நம்முடைய சுதந்திரத்தை பகவான் கிட்ட ஒப்படைச்சுட்டு, "கிருஷ்ணா நீ பார்த்துக்கோ. எனக்கு எது நல்லதோ அத நீயே செஞ்சு குடு." அப்டின்னு சொல்லிட்டு நம்ம எப்ப கிருஷ்ணாட்ட ஒப்படைச்சிடுறோமோ, நம்மள நாமளே ஒப்படைச்சிடுறோமோ, அப்ப நாம் வெற்றி அடைவோம். அதனால தான் பகவானுக்கு பேரு விஜயஹா பேர் குடுத்திருக்காங்க. விஜயஹா அப்டின்னா, எவனொருவன் நம்மை வெற்றி கொண்டு நமக்கு வெற்றி தருகின்றானோ, அவன் தான் விஜயஹா அப்படின்னு கொடுத்திருக்கார். ரொம்ப அழகான ஒரு நாமம் இது. ஜீவாத்மாவிற்கு வெற்றி அப்படிங்கிறது பரமாத்மாவுடைய பரமாத்மனுடைய பொறுப்புல வரது தான் ஜீவாத்மாவிற்கு உண்மையான வெற்றி அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம்.